இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் மனசுப்படி நீ ஆசைப்பட்டபடி சந்தோஷமான நல்ல வாழ்க்கை அமையும். இது என்னோட வாக்கு, நிச்சயம் பலிக்கக்கூடிய வாக்கு. என்னோட பாக்கியம் சாமி. நல்லா இருமா. அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிங்க சாமி. முதல்ல ராகவ வர்ஷினி கல்யாணம் தான் நடக்கணும். ஏன் சாமியார் மாத்தி சொல்றாரு? சாமியார்னு சொல்லாத. அவர் ஒரு மகான், தெய்வாம்சம் கொண்டவர். அவர் எதை சொன்னாலும் சரியாதான் இருக்கும். புரிஞ்சுதா? அத்தை, கல்யாணத்துல முதல் முகூர்த்தத்துல சின்னவன் கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்துல ராகவ வர்ஷினி கல்யாணம் நடக்கட்டும். சுபத்ரா, சுவாமிஜி சொன்ன மாதிரி அப்படியே பண்ணிடலாம். சரிங்க அத்தை. ராகவ், சொல்லுங்கம்மா. நாளைக்கு எல்லாரும் வீட்ல இருந்து மண்டபத்துக்கு புறப்படணும். எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டியா? சொல்லிட்டேம்மா, எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் ஏதாவது வேலை இருந்தா முடிச்சிடு. எல்லாம் சரியா நடக்குதான்னு தரவா செக் பண்ணு. சரிம்மா. சுபத்ரா, கவலையை விடு. சுவாமிஜியே வந்து சொல்லிட்டாருல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஆமா அத்தை, சுவாமிகள் வீட்டுக்கு வந்ததும் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணதும் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வா. நான் உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப பாவம் பண்ணிக்கிட்டே இருக்க. மரியாதையா உன் தப்புக்கு பிராயச்சித்தம் தேடு. நீ பண்ண பாவத்தை மறைக்கிற. உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லி பிராயச்சித்தம் பண்ண பாரு. இல்லனா நீ பண்ண பாவம் விடாது. இந்த மாதிரி தான் உனக்கு நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் கொடூரமான உன்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. பண்ணது தப்புதான். என்ன விட்டு விட்டு ப்ளீஸ். ஐயோ, என்ன விட்டு. ஐயோ, ஐயோ, உள்ள போயிட்டா. ரஹப், ரம்யா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஆனா பாவம் ரொம்ப பயந்த மாதிரி ஆயிட்டால. ஆஹா, அவளுக்காகலாம் பரிதாபம்லாம் படாத. நமக்கு அவ உண்மைய சொல்லணும். அநேகமா இதுக்கு மேல தாங்க மாட்டா. உண்மைய சொல்லிடுவான் தான் தோணுது. சொல்லியே ஆகணும் இசை. உண்மைய சொன்னாதான் ஸ்ரீஜா எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதை நம்ம தடுக்க முடியும். கண்டிப்பா அவ உண்மைய சொல்லுவா. அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவ மனசாட்சி பாத்தியா பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. சோ உண்மை நிச்சயமா வெளியே வரும். ஸ்ரீஜா உங்க வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. ஒருத்தங்க பண்ண தப்புல இருந்து என்னைக்குமே மீள முடியாதுமா. ஒரு தப்பு பண்ணா கண்டிப்பா அது நம்மள பாதிக்கதான் செய்யும். ஒரு வினைய நாம செஞ்சா அதோட விளைவுகளை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதானே இயற்கையோட நியதி. அந்த நியதியிலிருந்து கடவுளா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. நீ செஞ்ச தப்புல இருந்து நீதான் உன்னை காப்பாத்திக்கணும். அந்த கடவுள் உனக்கு வழியதான் காமிச்சு கொடுப்பாரு. இப்ப நான் என்ன பண்ணணும் சாமி? நான் என்ன பண்ணா நான் செஞ்ச தப்புல இருந்து என்ன காப்பாத்திக்க முடியும்? நீ செஞ்ச தப்பால எந்த உயிர் பாதிக்கப்பட்டதோ அந்த உயிரோட வேதனை பாவமா மாறி உன்னை தண்டிக்கும் சாமி. அதனால உன்னால யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கிட்ட போய் நீ அவங்களுக்கு செஞ்ச தப்ப சொல்லி அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேளுமா. அவங்க உன்னை மன்னிச்சிட்டாங்கன்னா உன் கவலை மறையும். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நன்றி சாமி. நல்லா இருமா. அக்கா, நான் என்ன சொன்னேன்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஏன் நிச்சயதார்த்தத்துல நான் இப்படி யோசிச்சுட்டு நிக்கும் போது நீ என்கிட்ட சொன்னல, நான் நம்பினல்ல.
என் நிச்சயதார்த்தத்தை நீ நல்லபடியா நடத்தி வச்ச. இப்ப அதே தான் நானும் சொல்றேன். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு. சரி, இப்படிதான் அன்பா அழகா நல்ல பெரிய பொண்ணு மாதிரி பேசி சுபத்ரா அத்தை குடும்பத்தை நீதான் நடத்தணும். சரி சரி. அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்கள நான் பழி வாங்க போறேன். அந்த வீட்டுக்கு நான் இன்னைக்கு மருமகளா போக போறேன். எப்படி என் அம்மா தூக்குல செத்தாங்களோ அதே மாதிரி அந்த சுபத்ராவும் சாகணும். அவ குடும்பம் தவிச்சு நிக்கணும். என் மனைவி போனதால நான் எவ்வளவு வலி அனுபவிச்சனோ அந்த வலி அவளோட குடும்பம் அனுபவிக்கணும். அனுபவிப்பாங்கப்பா. நான் அந்த குடும்பத்துக்குள்ள போய் அவளை அனுபவிக்க வைப்பேன். சரி, நீ போம்மா. நான் நைட்டு மண்டபத்துக்கு வரேன். ஆமாப்பா, நீங்க வரணும். விஷால் என் கழுத்துல தாலியை கட்டுறதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இதுக்காக தானே நம்ம இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிற கடைசி நாள் இன்னைக்குதான். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வரேன்ப்பா. மண்டபத்துல பார்க்கலாம். பத்திரமா போயிட்டு வா. சம்பந்தி வாங்க வாங்க. correct வாங்க time சம்பந்தி, க்கு வாங்க வாங்க. வந்திருக்கீங்க. ஆமா. என் 2 மருமகள்களும் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ஐயோ இசை, எப்பவும் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். நீ தப்பா எடுத்துக்காதமா. வர்ஷினி வா. ஏய், இதுக்குதான் சொன்னேன். நீ எதுக்கு அவ கூட ஒட்டிக்கிட்டே நிக்கிற? அவதான் கல்யாண பொண்ணு. நீ எதுக்கு அவ கூடவே அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? போ போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ போ. அம்மா, ஜானவாசம் வண்டி வந்துருச்சு. என் மனைவி போனதால நான் எவ்வளவு வலி அனுபவிச்சனோ அந்த வலி அவளோட குடும்பம் அனுபவிக்கணும். ஸ்ரீஜா, எங்கம்மா போன? அம்மா கோயிலுக்கு போயிருந்தா. கோயிலுக்கு போய் பிடிவாதமா சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன ஸ்ரீஜா? அதான் கொஞ்சம் லேட். சரி. வா வா. அம்மா கிட்ட இருந்து எல்லார்கிட்டயும் அப்படிதான் சொல்லி சமாளிச்சிருக்க. சரியா?